6 அடி 1 அங்குலம் உயரமுள்ள பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் உஸ்மான் தாரிக் தனது பிரத்யேக பந்து வீச்சு முறையினால் கவனம் பெற்றவர். தான் கிரிக்கெட்டிற்குள் நுழைந்ததற்கு இந்திய கிரிக்கெட் வீரர் MS தோனி தான் காரணம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஊடகங்களிடம் பேசிய உஸ்மான் MS தோனி குறித்த திரைப்படத்தை பார்த்த பிறகு நான் மீண்டும் கிரிக்கெட்டுக்கு வந்தேன் என்றார். ஞாயிற்றுக்கிழமை நடந்த T20 உலகக்கோப்பை போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை 61 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. ஆனால் உஸ்மான் தாரிக் மிக கச்சிதமாக பந்து வீசி தனது 4 ஓவர்களில் 24 ரன்கள் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றினார். இந்திய பேட்ஸ்மேன்களின் அதிரடி ஆட்டத்தை அவர் கட்டுப்படுத்தியதோடு இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவின் விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார். தோனி பற்றிய படத்தை பார்த்த பிறகு எங்கள் வாழ்க்கையின் கதைகள் ஒரே மாதிரியாக இருப்பதை உணர்ந்தேன். நான் வேறு வேலை செய்து கொண்டிருந்தேன், அவரும் வேறு வேலை செய்து கொண்டிருந்தார். எனவே இதோ வரலாற்றை படைத்த ஒரு நபர் முன்னுதாரணமாக இருக்கிறார் என்று நான் உணர்ந்தேன் என்று தாரிக் செவ்வாய்க்கிழமை அன்று கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். நானும் ஒரு சாதாரண மனிதன் தான். ஒருவேளை என்னாலும் அதே பாதையை பின்பற்ற முடியும். ஆனால் அதற்கு மற்றவர்களைப் போலவே நானும் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். MS தோனியால் மட்டுமே நான் மீண்டும் கிரிக்கெட்டுக்கு வந்தேன் என்றார். தாரிக்கின் பந்து வீச்சு முறை அதிகம் பேசப்படுகிறது. அவர் பந்து வீசுவதற்கு முன்னால் சில நொடிகள் நிறுத்தி பிறகு மீண்டும் வீசுகிறார். சமீபத்திய ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் தொடரிலும் இது பற்றி அதிகம் விவாதிக்கப்பட்டது. இந்தியாவிற்கு எதிரான போட்டிக்கு முன்னதாக இந்த விவாதம் தீவிரமடைந்தது. ரசிகர்கள் மற்றும் ஊடகங்கள் மட்டுமின்றி முன்னாள் வீரர்களும் அவரது பந்து வீசும் முறை, அந்த இடைநிறுத்தங்கள் மற்றும் மாற்றங்கள் குறித்து தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். உஸ்மான் தாரிக் நவம்பர் 2023 பாகிஸ்தான் தேசிய T20 கோப்பையில் அறிமுகமானார். அவர் 2024 PSL தொடரிலும் பங்கேற்றார். ஆனால் தனியாக கவனம் எதுவும் பெறவில்லை. 2024-25 இடையில் அவர் உள்நாட்டு கிரிக்கெட்டில் 15 போட்டிகளில் 22 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் அவரது பந்துவீச்சு முறை குறித்து புகார்கள் வந்தன. அவர் மொத்தம் 5 T20 போட்டிகளில் 12 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். அவரது எக்கனாமி 5.94 ஆக இருக்கிறது. இது T20 பொறுத்தவரை குறிப்பிடத்தக்க ஒன்றாக கருதப்படுகின்றது.